பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்தி வேலூர் சந்திரன் பேசுகிறேன். ஆவணி மாதம் ராசி பலன். இந்த ஆவணி மாதம் ராசி பலன் உங்க ராசியை பார்க்கும்போது மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்கள் எந்த மாதிரி ஒரு பலாபலனை கொடுக்கும், எந்த மாதிரி ஒரு பலாபலன் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு பொதுவான பலன் தாங்க இந்த மாத பலன். அதாவது ரிஷப ராசிக்கு இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ மேச ராசி சொல்லிட்டேன், அடுத்து ரிஷப ராசி சொல்லிட்டேன், இப்போ மிதுன ராசி மூணாவது ராசி. இப்போ இந்த ராசி பார்த்தீங்கன்னா, இந்த ராசியிலே பார்த்தீங்கன்னா குரு பகவான் அமர்ந்திருக்கார். உங்கள் ராசிக்கு பாதகாதிபதியாக வரக்கூடியவரே குரு தான். அவர் பாதகாதிபதி ராசியிலே இருக்கார். அப்போ அவருனால நமக்கு ஏதாச்சும் ஒரு பாதகம் ஏற்படுமா, ஏதாச்சும் ஒரு தடுமாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு மனதளவில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் இந்த காலகட்டங்கள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தோன்றும். அப்படிங்கிற ஒரு தன்மை நமக்கு ஏதாச்சும் நடந்துருமா, ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமா, நம்ம யாராச்சும் ஏமாத்திடுவாங்களா இப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கும். ஆனால் உங்களோட ராசி அதிபதியாக வரக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். அந்த புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல போய் சஞ்சாரம் செய்கிறார். இந்த மாதம் 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில். அப்போ குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது குடும்பத்துக்காக உங்களோட வாழ்க்கை. ஏன்னா மிதுன ராசிக்காரங்க எப்பொழுதுமே தன்னோட வாழ்க்கையை குடும்பத்துக்காக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு ராசி. ஏன்னா அவங்க ராசிக்கு 2ஆம் இடமே குடும்பஸ்தானமாக போச்சு, அது சந்திரனாக போயிடுச்சு. அப்போ அந்த ராசி அதிபதியோட சுக்கிரன் சேர்ந்து இருக்காங்க. அப்போ 2ஆம் புதனும் சுக்கிரனும் சேர்ந்து இருப்பது ஒரு சிறப்புங்க. அப்போ உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதன் 2ஆம் இடத்துல இருக்கிறனால குடும்பத்துக்காக உங்களோட நிலைப்பாடை இந்த காலகட்டத்தில் உணர்த்தி கொடுக்கும். அதாவது குடும்பத்துக்காக நீங்கள் இந்த மாதத்தை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். குடும்ப செலவுகள், அதாவது தனக்கு வரவுக்கு மிஞ்சி செலவுகள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அதாவது 3ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கார். முயற்சிக்கு வெற்றியை கொடுக்கும். ஆனால் 2ஆம் அதிபதியாக வரக்கூடிய சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி 12க்கு போயிட்டார். அப்போ குடும்பத்தின் மூலமாக விரயத்தை அதிக அளவில் இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய, அதாவது கையில் எவ்வளோ பணம் இருந்தாலும் அது செலவாகக்கூடிய தன்மையும் நடக்கும். அதே மாதிரி செலவுனா தேவையில்லாத செலவுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா சுப செலவு தாங்க நடக்கும். தேவையில்லாத ஒரு மருத்துவ செலவோ, தேவையில்லாத ஒரு அபராதம் கட்டுறதோ, இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவுங்க. ஏன்னா சுபகிரகம் 12ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. 2ஆம் அதிபதி சுபகிரகமாக இருக்கக்கூடிய கிரகம் 12ஆம் இடத்துல போய் உச்சம் பெற்றுச்சு. அப்போ சுப நிகழ்வுனால பெண்கள் வகையில் செலவுகள் அதிகமாக கொடுக்கக்கூடிய இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு பெண்களால் ஒரு செலவுகள் அதிகமாக ஏற்படுத்தும் இந்த மாதத்தில். ஆனால் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு, வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஏதாச்சும் பணம் கட்டக்கூடிய சொன்னாங்கன்னா அவங்க இந்த காலகட்டத்தில் அதில் பணத்தை கட்டக்கூடிய ஒரு தன்மையும், அதுக்காக பணத்தை நம்ம செலவழிக்கக்கூடிய தன்மை இருக்குது. 10ஆம் இடத்துல சரி இருக்கார். அதாவது வேலைக்கு போகணும், ஏதோ வெளிநாடு சம்மந்தமான வேலைக்கு போகணுங்கிற ஒரு ஆசைகள், உங்களுக்கு ஒரு வைராக்கியம் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் உங்கள் முயற்சிக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் இதுக்கெல்லாம் முயற்சி எடுங்க, நிச்சயம் வெற்றி கிடைக்கும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வெளிச்சம்.